ஸோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா மதன் மோகன் மாளவியா பிறந்த தினம், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் புகழாரம். ஸோ இந்த டாபிக் பாத்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2. ஸோ அந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் லீடர்ஸ்ல வந்து கவர் ஆகும். ஸோ மதன் மோகன் மாளவியா பாத்தீங்க அப்படின்னா ஒரு போராட்ட வீரர், கல்வியாளர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதியா இருந்திருப்பாரு. ஸோ இவருடைய பிறந்த தினம் தான் டிசம்பர் 25ஆம் தேதி வந்து கொண்டாடப்படுகிறது. இவர் பிறந்த ஆண்டு பாத்தீங்க அப்படின்னா 1861ஆம் ஆண்டு. ஸோ உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியை வந்து நிறுவனவர் யார் பார்த்தீங்கன்னா மதன் மோகன் மாளவியா அவர்கள் தான். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா சிறந்த அரசியல்வாதியா இருந்திருப்பாரு, வழக்குரைஞர் மற்றும் அறிஞர் என பன்முகத்தன்மை கொண்டவர். ஸோ 1946ஆம் ஆண்டுல வந்து இறந்து போயிருப்பாரு. ஸோ நம்முடைய நாட்டின் மிக உயரிய சிவிலியன் விருதான பாரத ரத்னா விருது வந்து 2015ஆம் ஆண்டு வந்து இவருக்கு வழங்கப்பட்டிருக்கும். ஸோ 1932ஆம் ஆண்டு பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ராம்சே மெக்டொனால்டு டிப்ரெஸ்டு கிளாஸஸுக்கு கம்யூனல் ரெப்ரஸன்டேஷனை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. இந்த டைம்ல காந்திஜி பார்த்தீங்க அப்படின்னா எரவாடா சிறையில பார்த்தீங்க அப்படின்னா சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்திருப்பாரு. இந்த டைம்ல மதன் மோகன் மாளவியா மற்றும் அதே மாதிரி ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான் ஸோ இந்த டிப்ரெஸ்டு கிளாஸஸுக்கு கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் கிடைக்கிறதுக்கு ரீசன் யாருன்னா அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல அம்பேத்கர் அதே மாதிரி MC ராஜா இவர்கள் தான் பேசி அந்த ரெப்ரஸன்டேஷனை வாங்கி எடுத்திருப்பாங்க. ஸோ அவர்களுடன் பேசி அந்த டிப்ரெஸ்டு கிளாஸஸுக்கு இருந்த அந்த கம்யூனல் ரெப்ரஸன்டேஷனை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதை வந்து திரும்ப பெற்றிருப்பாங்க. அதுல வந்து மதன் மோகன் மாளவியா அவர்கள் முக்கிய பங்கு வந்து வகித்திருப்பார். ஸோ இதே டிசம்பர் 25ஆம் தேதி தான் வேலு நாச்சியார். ஸோ வேலு நாச்சியார் மற்றும் ராஜாஜி அவர்களின் நினைவு தினமானது அனுசரிக்கப்படுகிறது.